ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேத்தி விலாக் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இடியாப்பம் வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் சமையல் வந்து சுண்டைக்காய் குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். தயிர் இருந்தது, அதோட விட்டாச்சு. மதியத்துக்கு வந்து சாப்பாடு காலையில் வந்து இடியாப்பம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமா கீழே மாடு வந்துருந்தது, சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி இருந்தது. இன்றைக்கி மாட்டுக்கு வந்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் வெதன்னு சூடாக இருந்தால் அந்த மாடு வந்து குடிச்சிடுது, அதனால் கஞ்சி தண்ணி கொண்டு வந்து ஊற்றிடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாப்பாடெலாம் செஞ்சு லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கோலம் போட வந்தேன். கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே அப்புறம் பால் வந்துருச்சு. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து டீ எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து மெயினாக அவங்களுக்கு வந்து கடகண்டு போய் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி அவங்களுக்கு எல்லாம் லஞ்சு ரெடி பண்ணி அவங்க லஞ்சை விட்டுட்டு வந்து அப்புறம் கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணினேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு ரங்கோலி இது தாங்க. பால் எடுக்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போவே தீனி வச்சுருந்தேன், அதையும் சாப்பிட்டது. இப்போ கஞ்சி தண்ணி வச்சு அதையும் சாப்பிட்டுச்சு. அதுவும் வந்து பத்தில் அங்கே தான் நின்றுட்டுருதுங்க. மெயினாக அந்த கோலத்து மேலேயே தான் ஏறி நிற்கும். அது மார்கழி மாதத்தில் வாங்கின அந்த கலர் கோலம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. சரி, இது வந்து காலி பண்ணிடலாம், அடுத்த வருஷத்துக்கு புதுசாக வாங்கிக்கலான்ட்டு டெய்லியும் கொஞ்சம் கலர் கோலமாக தான் வந்து போடுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லா கலரும் வந்து சர்க்கிளாக போட்டுட்டு உள்ளே ஒரு சிம்பிளாக ஒயிட் கலர் டிசைன் வந்து போட்டு விட்டுறேன். அதுமாரி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. கார்ப்பரேஷன் வாட்டர் வந்துட்டு இருந்தது, இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே ஓப்பன் பண்ணால் தான் இங்கே தண்ணி வந்து வரும். இந்த தென்னை மரத்துக்கு, வில்வ மரம் எல்லாத்துக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கும், அதில் ஃபுல்லானதுக்கப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். இங்கே செடிக்கெலாம் தண்ணி போனது போக மீதியை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். டேப்பை க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே கீழே இருக்க மாட்டேங்க, மேலே வந்துடுவேன். மற்றபடி என்னென்ன வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் போய் வந்து க்ளோஸ் பண்ணுறது. மாடு பார்த்திங்கன்னா போகவே இல்லை, நிற்கிது. வச்சது வந்து 10ன்னு நினைக்கிறேன். பாப்பா இன்னும் பெருக்கிறதுக்கு வரல. அவள் வந்து மற்ற இடம்லாம் வந்து ஃபுல்லாக பெருக்கி தள்ளிடுவாள். கோலம் போடுற இடம் மட்டும் தான் வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டேன். டீ போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு தான் போனேன். வந்ததுமே டீ குடிச்சிட்டு மற்றபடி நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. காலையில் இந்த ஒரு 9-9:30 மணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக கால வேலைகள் எல்லாமே முடிச்சாதாங்க வீடு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதாவது பசங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்குமே வீடு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து கண்ணாமண்ணன் தான் ஆகிடும்.
இந்த டேப் க்ளோஸ் பண்ணலான்ட்டு கீழே வந்தேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எம்டி ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூசணிக்காய் கொடி நிறைய படர்ந்துருந்தது. அதில் பிஞ்சு நிறைய இருந்தது. போகிறவங்க வரவங்க எல்லாருமே பிரிச்சுட்டு போகிறாங்க. நான் பறிக்க போகிறேன், உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. சரி இருந்தால் ஒன்று பறிச்சாந்து கொடுங்க அப்படின்னா, அப்புறம் அவங்களுக்கும் எனக்கு ஒன்று வந்து பறிச்சாந்து கொடுத்தாங்க. ரொம்ப பிஞ்சாக தான் வந்து இருக்குது. அது வாங்கிட்டு மேலே வந்ததுக்கப்புறமா உடனே டிஃபன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பசங்க எழுந்துச்சுன்னு பசங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடியாப்பம் தான் வந்து பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நான் எப்படி பண்ணாலுமே எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் எப்போதுமே எனக்கு இடியாப்பமே வந்து வராதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அது வீட்லேயே வந்து மாவு ரெடி பண்ணணும். அது நான் கொஞ்சம் அலுப்பு தாங்க. நான் அது பண்ணுறதில்ல. கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ பாக்கெட் மாவு வாங்கிக்கிறது. மாதத்துக்கு 1/2 கிலோ தான் வாங்குவேன். அது வந்து ஒரு தடவை இடியாப்பம் பண்ணுவேன், ஒரு தடவைக்கு வந்து பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை வந்து பண்ணுவேன். சப்போஸ் இடியாப்பம் வந்து இந்த மாவில் பண்ணலைன்னா ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பண்ணிவிடுவேன். மீதி இருக்கிற இந்த அரிசி மாவில் வந்து இந்த பால் கொழுக்கட்டை அதுமாரி எதனாவது வந்து ஒன்று பண்ணிப்பேன். மாவு வாங்கினேன்னா இப்படி தாங்க மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துப்பேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் மாவு கொட்டி கிளறி பண்ணுவாங்க. அது தண்ணியோட அளவுலாம் வச்சு பண்ணுவாங்க. அது எனக்கு வந்து வரல. செஞ்சு பார்த்தேன், எனக்கு அது வரல. எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தாங்க வந்து பண்ணுவாங்க. கொதிக்கிற தண்ணியை மாவில் ஊற்றி தான் வந்து பிசைஞ்சு இடியாப்பம் புழிவாங்க. அது தண்ணியோட அளவுலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. சில மாவு தண்ணி அதிகமாக இழுக்கும், சில மாவு கம்மியாக தான் வந்து இழுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இடியாப்பம் பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தாங்க பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா கல் மாரி இருக்கும். இதே இந்த இன்னொரு இடியாப்பம் அச்சு வந்து இருக்கும். அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது வந்து திருகிற டைப் மாரி இருக்கும், சுற்றுற மாரி இருக்கும். அது மொத்தமாக இருக்கிறதுனால நான் அதில் எப்போதுமே பண்ண மாட்டேன். இந்த அச்சில் தான் வந்து பிழிஞ்சுப்பேன். இது கொஞ்சம் நல்லா மெலிசாக வந்து இருக்கும். மாவில் கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம், அவ்வளோதாங்க. சில பேர் அதில் நெய் வந்து சேர்த்துப்பாங்க. நான் அது கூட வந்து சேர்க்கல. ரொம்ப ஈஸி தான். இதில் என்ன கஷ்டம்னு வந்து எனக்கு தெரியல. பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க வந்து வரும். கொஞ்சம் மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அது சூடாக இருக்கிறதுனால பிசைய முடியாது. அதனால் ஒரு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு இருந்தேன். இதில் ஒரு சின்ன டிப்புங்க, தேங்காய் பால்லாம் அரைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் கொஞ்சம் நல்லாவே வந்து திக்காகவே வந்து கிடைக்கும். நான் காலையில் வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து தேங்காய் கிரேட் பண்ணும் போதே மிக்ஸி ஜாரில் தான் பல்ஸ் மோடில் போட்டு எடுப்பேன் எப்போதுமே. இந்த தேங்காய் பாலுக்கும் சேர்த்தே தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் தேங்காவை. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் புழிஞ்சிக்கிட்டேன். அவங்கள தவிர எங்கள் 3 பேருக்குமே இந்த ஆப்பம் இடியாப்பம்னா வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் ஆப்பத்துக்கு தனியாக வந்து அரிசிலாம் ஊற வச்சு அரைச்சி போட மாட்டேங்க. நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாவில் கடைசி மாவில் கொஞ்சம் புளிக்க வச்சு அதில் ஆப்பம் வந்து போட்டுப்பேன். இப்படி தான் வந்து நான் பண்ணுறது. அவங்களுக்கு இடியாப்பம் பிழிஞ்சேன்னா தனியாக எடுத்து வச்சுருவேங்க. அவங்களுக்கு உப்புமா மாரி தாளித்து கொடுத்துருவேன் எப்போதுமே. அவங்க தேங்காய் பால் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்குமே வந்து இடியாப்ப மாவுக்கு எப்போதுமே வந்து அரிசி வந்து ஊற வச்சு காய வச்சு அதை மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதை வேக வச்சுட்டு நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதுமாரி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சு தான் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அதுமாரி செய்யணுன்னு தான் வந்து ஆசை. என்ன ஒன்று அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் அலுப்பு போட்டுக்கிட்டே செய்கிறது இல்லை. மெயின் இன்னொரு ரீசன் வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கனால இந்த அரிசியெல்லாம் காய வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கோதுமையை காய வச்சு அள்ளி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதுன்ட்டு ஆகிடும். அந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு போட்டுக்கிட்டே மாவு வந்து கடையில் வாங்கிக்கிறது. 1/2 கிலோ மாவு தான் வாங்குவாங்க, அதுக்கு மேலெலாம் வாங்க மாட்டேன். இடியாப்பம் வந்து பிழிஞ்சு வச்சுட்டு சிங்கில் 4-5 பாத்திரம் கடந்தது அதையும் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்து தான் வந்து பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது என்னோடய வேலைகள் எல்லாம். இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.